நிறைய மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உறுதியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த 2025 வரைக்கும் அவங்களுடைய மனதில் எப்படி இருந்ததுன்னா, வேலையில் பிரச்சனை, தொழிலில் பாதிப்பு, மன ரீதியாக உடல் ரீதியான பாதிப்பு இந்த மீனராசி என்பவருக்கு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது குழந்தை பேருக்கு எப்படி யோசிப்பாங்க? அதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சண்டைகள், குழப்பங்கள், ஒன்றுமே நாங்களே சந்தோஷமாக இல்லை, எங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்கும். இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க, அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தை கிடைக்கலன்னு கேட்குறது, அது மாதிரி நிறைய கேட்டு மன வருத்தப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நிலை மாறி இப்போ கணவன் மனைவியும் சந்தோஷமாக சேர்ந்து குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான சூழ்நிலை 2026ஆம் ஆண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீனராசி என்பது 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் இருக்கும். நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, 2வது குழந்தை பெற்றுக்கணும். ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, இப்போது அந்த குழந்தைக்கு ஒரு கூட யாருமே இல்லைன்னு வருத்தப்படுறோம், யோசிக்கிறோன்ற நிலைமை இப்போ நிறைய மீனராசி என்பதுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு மேலே உறுதியாக 2வது குழந்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான தருணம் இருக்குது.